நாம் இப்பொழுது தேவ செய்தியாய் கடந்து செல்வோம். தேவ செய்தி நமக்கு பகிர்ந்து தரும்படியாக திண்டுக்கல் பகுதியில் ஊழியம் செய்து வருகிற சகாராஜ ஐயா அவர்கள் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமான சகோதரி சகோதரிகளே, நாம் இன்று 10வது வாரமாக அப்போஸ்தலர் புத்தகத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். கடினமான வசன பகுதியை கடந்து கொண்டிருக்கின்றோம். இதை மேம்போக்காக வாசித்திருப்போம். ஆனால் அந்த ஒவ்வொரு நாட்டுக்காரரும் அவர்களுடைய வரலாறு கொஞ்சம், அவருடைய மொழி அமைப்பு கொஞ்சம், இவற்றையெல்லாம் நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க போகின்றோம். கடந்த வாரத்திலே 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே பாத்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசபத்தோமியா யூதேயா ஆக 5 நாட்டு மொழிகளை பற்றிய ஒரு சிறிய ஆராய்ச்சியை மேற்கொண்டோம். இப்பொழுது அந்த 9ஆம் வசனத்தின் தொடர்ச்சியை பார்ப்போம். அதிலே கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பெருகியா என்று 4 நாடுகள் கூறப்படுகின்றன. இதில் கப்பத்தோக்கியா என்பது ஆசியா மைனரின் ஒரு பகுதியாகும். கிழக்கில் யூப்ரட்டிஸும் அர்மீனியாவும், வடக்கில் பொந்து நாடும், மேற்கில் பிரிகியா மற்றும் கலாத்தியாவும், தெற்கே டாரஸ் மலையும் சிலிசியா மற்றும் சிரியாவையும் எல்லைகளாக கொண்டிருந்தது இந்த நாடு. இந்த கப்பத்தோக்கியா நாட்டிலே பேசப்பட்ட மொழி பற்றி உறுதியான விஷயம் எதுவும் நமக்கு தெரியவில்லை. இருப்பினும் இது அநேகமாக கிரேக்கம் மற்றும் சிரியாக் மொழிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு கலவையான பேச்சு வழக்காக இருக்கலாம். இப்ப கன்னியாகுமரி பக்கத்துல போய் பார்த்தோம்னாக்கா தமிழும் மலையாளமும் கலந்த ஒரு இனிமையான ஒரு பாஷையை பேசிக்கொண்டிருப்பார்கள், மொழியை பேசிக்கொண்டிருப்பார்கள். அது போன்று இங்க கிரேக்கமும் சிரியாக்கும் கலந்த மொழி, ஒரு கலவை மொழி பேசப்பட்டது. அவர்களது அண்டை நாடுகளான லிக்கவோனியர்களின் மொழியை கூட பேசியிருக்கலாம். இந்த லிக்கவோனியர்கள் லீஸ்ராவிலே அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். லிக்கவோனிய பாஷையிலே சத்தமிட்டு கூப்பிட்டார்கள் என்று சொல்லி, அப்ப அது ஒரு பாஷை இருக்கிறது. இந்த கிரேக்கம் மற்றும் சிரியா கலந்த கலவை மொழி 6வது மொழி, 7 லிக்கவோனியர்கள் மொழி. இந்த இடம் முன்பு அக்கிரமத்தில் ஊன்ற கட்டப்பட்டிருந்தது. இது இகழ்ச்சி மிக்க பொல்லாத 3 இடங்களில் ஒன்றாகும் என்று கிரேக்க எழுத்தாளர் குறிப்பிட்டார்கள். அந்த 3 இடங்களும் பெயர்கள் சி என்ற எழுத்தை கொண்டு தொடங்கியது. கப்பத்தோக்கியா, கிரேத்தா, சிலிசியா. இந்த 3மே இகழ்ச்சி மிக்க பொல்லாத 3 இடங்களாக இருந்தன. எவ்வாறாயினும் இங்கு கிறிஸ்தவம் பரவிய போது பல சிறந்த மனிதர்கள் இந்த நாட்டில் உருவாகினர். பேதுரு தமது முதலாம் நிருபத்தை பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில் சிதறி இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு என்று எழுதியதாக குறிப்பிட்டார். அடுத்து 7வது நாடு எதுன்னு பார்க்கும்போது பொந்து. இது ஆசியா மைனரின் மற்றொரு மாகாணமாகும். இது கப்பத்தோக்கியாவின் வடக்கே அமைந்திருந்தது. மேலும் இந்த மாகாணத்தின் மேற்கு எல்லையில் பாப்லகோனியா என்ற மாகாணமும் இருந்தது. ரோமர்களின் கீழ் பொந்து மற்றும் கப்பத்தோக்கியா ஒரே மாகாணமாக இருந்தது. அப்போஸ்தலர் பேதுரு தனது முதலாம் நிருபத்தில் இந்த மாகாணத்தை குறிப்பிட்டார். பவுலின் உடன் ஊழியர்களில் ஒருவரான ஆக்கிலா என்பவர் பிறந்த இடம் இந்த மாகாணத்தில் உள்ளது. மேலும் இயேசு கிறிஸ்துவை விசாரணை செய்து மரண தண்டனை விதித்த ரோம ஆளுநர் பிலாத்து இந்த மாகாணத்தில் பிறந்தவராகையால் அவர் பொந்திய பிலாத்து என்று அறியப்பட்டார். இங்கு வாழ்ந்தவர்கள் இங்க வர்றது லிஸ்ட்ல வர்றது 8வது பாஷை கொயினி கிரேக்கம். கொயினினாக்கு கலோக்கியல், வழக்கு மொழி கிரேக்கம் என்று சொல்லப்படுகிறது. கொச்சையான மொழி. கொயினி கிரேக்கம் மற்றும் 9வது அனட்டோலியன் என்ற மொழிகளை பேசினார்கள். அடுத்து ஆசியா, 8வது ஆசியா. பொந்து மற்றும் கப்பத்தோக்கியா போன்றவை ஆசியாவின் பகுதிகளாக இருந்தன. ஆனால் ஆசியா என்ற சொல் இவற்றுக்கு மேற்கே உள்ள பகுதிகள் அல்லது மாகாணங்களை குறிக்க இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது அநேகமாக மீசியா, எயோலிஸ், அயோனியா, காரியா மற்றும் லிடியாவை தழுவியதாக உள்ளது. இந்த சொல் ஒரு அதிகார வரம்பாக ஒரு திட்டவட்டமான பகுதியை குறிப்பதில்லை. அதன் வரம்புகள் அவ்வப்போது மாறுபடும். ரோமானியர்கள் தங்கள் ஆசிய மாகாணங்களுக்கு ஏற்படுத்தி வைத்த அரசாங்க திட்டத்தின்படி இந்த பகுதியின், அதாவது எந்த பகுதியை, ஆசியாவின் தலைநகரம் எபேஸ் ஆகும். இந்த பகுதி பெரும்பாலும் அயோனியா என்று அழைக்கப்பட்டது.
பிற்பாடு இங்க பார்க்கிற போது இங்கே ஆட்சி செலுத்திய மொழி வந்து கொய்னி கிரேக்கம். அதன் பிறகு அந்த கொய்னி கிரேக்கத்தோடு கலாத்திய மொழி, பிரிகியன் மொழி மற்றும் கப்படோக்கியன் போன்ற பிராந்திய பழங்குடி மொழிகளும் இங்கே பேசப்பட்டன. அடுத்து 10ஆம் வசனத்துக்கு வருகிறோம். 10, 11 வசனங்களுக்கு. பம்பிலியா, எகிப்து என்னும் நாட்டவர்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசையிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே நடமாடுகிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்து அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய மொழிகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். இந்த 2 வசனங்களில் கூறப்படும் நாடுகள் மற்றும் மக்கள் இனங்களை சற்றே ஆராய்ந்து பார்ப்போம். 9 மற்றும் 10 பிரிகியா, பம்பிலியா. இது ஆசியா மைனரின் 2 மாகாணங்கள். பிரிகியா மாகாணம் கலாத்தியா, கப்பத்தோக்கியா மற்றும் பிசிதியாவால் சூழப்பட்டது. பம்பிலியா என்பது மத்திய தரைக்கடலின் அருகில் இருந்தது. வடக்கே பிசிதியா இதற்கே எல்லையாக இருந்தது. பம்பிலியாவும் முந்தைய வசனத்தின் கடைசியில் கூறப்பட்ட பிரிகியாவும் ஆசியா மைனர் பகுதியில் இருந்த 2 மாகாணங்கள் ஆகும். முதலாம் நூற்றாண்டில் பிரிகியாவில் கொய்னி கிரேக்கம் மற்றும் பிரிகியன் ஆகியவை முதன்மையாக பேசப்பட்ட மொழியாகும். ரோமானிய பேரரசு முழுவதிலும் நிர்வாகம், வர்த்தகம் மற்றும் இலக்கியத்தில் கொய்னி கிரேக்கம் ஆதிக்கம் செலுத்தும் மொழியாக செயல்பட்டது. அதே நேரத்தில் பிரிகியன் மொழி வந்து உள்ளூர் மக்களால் கிராமப்புற மற்றும் மார்க்க சூழலில் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டது. அடுத்து தாய்மொழியின் 1ஆம் நூற்றாண்டு கட்டம் புதிய பிரிகியன் என்று அழைக்கப்படுகிறது. பிரிகியன் மொழி இருக்கிறது, அப்புறம் புதிய பிரிகியன். இப்ப சைனீஸ்ல வந்து பழைய சைனீஸ் வந்து மந்தாரின் என்று அழைக்கப்படுகிறது. இப்ப நியூ சைனீஸ் மொழியும் இருக்கிறது. அதை போன்று பிரிகியன், புதிய பிரிகியன் 2 மொழிகள் இருக்கின்றன. இது தனித்துவமான பாலிய பிரிகியன் எழுத்துக்களை பயன்படுத்திய மொழியின் முந்தைய வடிவங்களைப் போல் இல்லாமல் புதிய பிரிகியன் என்ற வழக்கமான கிரேக்க எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதப்பட்டது. பாருங்க, இன்றைக்கு உலகத்துல பல இடங்களிலே உள்ள மொழிகள் தங்களுக்கென்று ஒரு லிபி இருப்பதில்லை, எழுத்து வழக்கு இருப்பதில்லை. நான் மேகாலயா சென்றிருந்த போது ஷில்லாங்கில் அங்கே ஒரு சபையில வந்து பாடல் புஸ்தகம் கொடுத்தாங்க. இங்கிலீஷ் எழுத்துக்களா இருந்தது. சரி பாடிடலாம் அப்படின்ட்டு பிரிச்சு பார்த்தா அது வார்த்தைகள்லாம் வித்தியாசமா இருக்குது. எழுத்துக்கள் ஆங்கிலத்தில் தான் பயன்படுத்துறாங்க, ஆனா அவர்களுடைய மொழியிலே. ஆக இந்த புதிய பிரிகியன் கூட வழக்கமான கிரேக்க எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதப்பட்டது. அவர்களுக்கு பிரிகியனுக்கு லிபி கிடையாது. இது முதன்மையாக உள்ளூர் கல்லர்களில் பொறிக்கப்பட்ட 130 ஈமச்சடங்கு சூத்திரங்களில் பாதுகாக்கப்பட்டுள்ளது. அடுத்து எகிப்து. நைல் நதி நீர்ப்பாசனத்தால் வளமூட்டப்பட்ட இந்த நாடு மத்திய தரைக்கடலின் தெற்கில் நன்கு அறியப்பட்ட பரந்த நாடாகும். இது வடக்கிலிருந்து தெற்கே 600 மைல்கள் நீளமும் கிழக்கிலிருந்து மேற்கே 100 முதல் 120 மைல்கள் அகலமும் கொண்டுள்ளது. இங்கு வந்து கோப்டிக் என்ற மொழி அப்பொழுது பயன்படுத்தப்பட்டது. இப்போ இந்த 1ஆம் நூற்றாண்டு காலத்து பெந்தகோஸ்தே நாள் அந்த காலத்துல வந்து கோப்டிக் மொழி அங்கே பயன்படுத்தப்பட்டது. இப்போது எகிப்திலே அரபு மொழி பேசப்படுகிறது. எகிப்திலே ஏராளமான யூதர்கள் வசித்து வந்தார்கள். மேலும் அந்த நாட்டில் இருந்து பலர் எருசலேமில் நடக்கும் பெரிய விழாக்களில் கலந்து கொள்வார்கள். இந்நாட்டில் அலெக்சாண்ட்ரியா என்ற புகழ்பெற்ற நகரம் உள்ளது. அங்குதான் பழைய ஏற்பாடு முதலாக எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. அந்த மொழிபெயர்ப்பு பணியில் 70 அறிஞர்கள் ஈடுபட்டதால் அந்த மொழிபெயர்ப்பு வந்து செப்துவஜின்ட் வேதாகமம் என்று அழைக்கப்படுகிறது. செப்டம் என்றால் 7 என்று பொருள். செப்டம்னா 7ன்னு பொருள் இருக்கும்போது செப்டம்பர் மாசம் ஏன் 9வது மாசமா இருக்குது, அது தனியாக ஆராய்ச்சி, அது இங்க நம்ம பண்ண வேண்டாம். செப்டம் என்றால் 7 என்று பொருள். 70 செப்துவஜின்ட் வேதாகமம் என்றால் 70 மேல் மொழிபெயர்த்த வேதாகமம் என்று அழைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறந்திருந்த வேளையில் அவரை ஏரோது அரசன் கொலை செய்ய தேடினான். அப்பொழுது யோசேப்பு மரியாளையும் குழந்தை இயேசுவையும் அழைத்துக் கொண்டு எகிப்துக்கு தப்பியோடினார் என்பதை நாம் அறிவோம். அடுத்து 12வது இந்த லிஸ்ட்ல இருக்கிற 18ல 12 சிரேனே பட்டணம். இது எகிப்தில் அலெக்சாண்ட்ரியாவுக்கு மேற்கே 500 மைல் தொலைவில் அமைந்திருந்த ஒரு பகுதியாகும். 5 புகழ்பெற்ற நகரங்கள் அதில் இருந்ததால்
இது பென்டா போலிஸ் என்றும் அழைக்கப்பட்டது. பென்டானா 5, பெந்தகோஸ்தே என்றால் 50ஆம் நாள் சொல்றோம் இல்லையா, அந்த பென்டா போலிஸ் என்றால் 5 நகரங்கள் என்ற அர்த்தம். போலிஸ்னாக்கு நகரத்தை குறிக்கிறது. இந்த நாடு இப்பொழுது திரிபோலிக்கு சொந்தமானது. திரிபோலினாக்கு 3 நகரம். இங்கு ஏராளமான யூதர்கள் வசித்து வந்தார்கள். இந்த இடத்தின் யூதரான சீமோன் என்பவர் பஸ்காவுக்கு எருசலேமுக்கு வந்திருந்த போது இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சுமந்து விடும்படி நிர்பந்திக்கப்பட்டது நம்ம எல்லோருக்குமே நன்றாக தெரியும். இதை பற்றி நாம் லூக்கா நற்செய்தியில் வாசிக்கின்றோம். அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனேபுரனாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள் என்று வாசிக்கின்றோம். ஆரம்ப கால கிறிஸ்தவர்களில் சிரேனியர்கள் சிலர் குறிப்பிடப்பட்டுள்ளனர். அவர்கள் பேசிய மொழி கொய்னி கிரேக்கம், லத்தீன், பெர்பர் என்று நாம் அறிகின்றோம். அடுத்த 13வது லிபியாவின் திசைகள். லிபியா என்பது ஆப்பிரிக்காவுக்கு பொதுவான பெயராக இருந்தது, பழைய பெயர். இது எகிப்துக்கு அருகில் இருந்த பகுதியை குறிக்கிறது. ஆனால் கிரேக்கர்கள் ஆப்பிரிக்காவையும் லிபியா என்றே, முழு ஆப்பிரிக்காவையும் லிபியா என்றே அழைத்தனர். நாகம் தீர்க்கதரிசி இதை லூபீம் என்று குறிப்பிட்டார். நாகம் 3:9 எத்தியோப்பியாவும் எகிப்தும் எண்ணிறந்த சேனையால் அதற்கு பலனாக இருந்தது, பூத்தும் லூபீமும் அதற்கு சகாயமாய் இருந்தது. இங்கே லூபீம் என்று சொல்லப்படுவது ஆப்பிரிக்காவை குறிக்கிறது. முதல்ல லூபீம் என்று அழைக்கப்பட்டது, பிறகு லிபியா என்று அழைக்கப்பட்டது, இப்பொழுது ஆப்பிரிக்கா என்று அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கிபி 1ஆம் நூற்றாண்டில் லிபியா ரோமானிய பேரரசின் ஆதிக்கத்துக்கு கீழ் இருந்தது. 2 முக்கிய பகுதியாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு பகுதிக்கும் அதற்கு சொந்தமான முதன்மை மொழி இருந்தது. லத்தீன், இது நிர்வாக மொழியாக இருந்தது. லத்தீன் மற்றும் கிரேக்கம் இவற்றுடன் பூர்வீக பெர்பர், பியூனிக் என்ற மொழியும் உள்ளூர் சமூகங்களில் பரவலாக பேசப்பட்டன. அடுத்து நம்ம பார்க்கும்போது ரோமாபுரி 14வது. இப்ப நெருங்கி வர்றோம், முடிவுக்கு வர்றோம். ரோமாபுரி உலகின் பெரிய ராஜ்யங்களின் முதன்மையானதாக 1ஆம் நூற்றாண்டில் ஒரு ரோமாபுரி பேரரசு இருந்தது. அவர்கள் பேசிய முதன்மை மொழி லத்தீன் ஆகும். இப்பொழுது லத்தீன் மொழி இலக்கிய மொழியாகத்தான் இருக்கிறது தவிர பேச்சு வழக்கில் கிடையாது. ஆனால் லத்தீன் மொழி அந்த காலத்தில் பேசப்பட்டது. அப்போது ரோமாபுரியில் ஏராளமான யூதர்கள் வசித்து வந்தார்கள். அங்கே 8 ஜெபாலயங்கள் இருந்ததாக யூதர்கள் வரலாற்று ஆசிரியர் யோசிப்பஸ் கூறுகின்றார். மேலும் யூதர்கள் பெரும்பான்மையான ரோமானிய எழுத்தாளர்களால் குறிப்பிடப்படுகிறார்கள். ரோமிலிருந்து டைபர் நதிக்கு குறுக்கே ஒரு யூத குடியிருப்பு இருந்தது. யூதையா கைப்பற்றப்பட்ட போது கிறிஸ்துவுக்கு சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்பு ஏராளமான யூதர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு ரோமாபுரிக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ஆனால் அவர்களை அடிமைகளாக நிர்வகிப்பதில் ரோமானியர்கள் மிகவும் சிரமப்பட்டனர். அவர்கள் தங்கள் மார்க்கத்தை உறுதியாக கடைபிடித்தார்கள், ஓய்வு நாளை கடைபிடித்தார்கள், ரோமானியருடைய உருவ வழிபாடுகள் சேர மறுத்தார்கள். எனவே அவர்கள் விடுவிக்கப்பட்டு டைபர் நதி தீரம் முழுவதிலும் சுயாதீனமாக வாழ அவர்கள் பணிக்கப்பட்டார்கள். அடுத்து 15வது, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, இந்த கஷ்டமான பகுதியை கடந்து போகிறோம். யூதர்கள், யூத குடும்பத்தை பூர்வீகமாக கொண்டு பிறந்த யூதர்கள் அல்லது யூத குடும்பங்களின் சந்ததியினர். இவர்கள் எருசலேமிலே இருந்த மக்கள் ஆவார்கள். இவர்கள் எபிரேயம், அரமாயிக் மற்றும் கொய்னி கிரேக்கம் ஆகியவற்றை பேசினார்கள். அடுத்து 16 யூத மார்க்கத்தை அமைந்தவர்கள். இவர்கள் புரஜாதியாராய் இருந்து யூத மார்க்கத்துக்கு மாறியவர்கள். மக்களை தங்கள் மார்க்கத்துக்கு கொண்டு வருவதில் யூதர்களின் மிகுந்த ஆர்வத்தை பரிசேயர்களின் சிறப்பு பண்புகளில் ஒன்றாக நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். மத்தேயு 23:15 அவர் சொல்றார், மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆன போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள் என்று சொன்னார். இந்த யூத மார்க்கத்தை அமைந்தவர்கள் என்பவர்கள் தாங்கள் வாழ்ந்திருந்த நாடுகளின் பிறப்பட மொழிகளை பேசுவதாக இருந்தார்கள். அடுத்து 17 கிரேத்தா தீவில் வசித்த யூதர்கள். இது இப்போது கேண்டியா என்று அழைக்கப்படும் மத்திய தரைக்கடலில் உள்ள சிறிய தீவாக இருக்கிறது. சுமார் 200 மைல்கள் நீளமும் 50 மைல் அகலமும் உள்ளதாக இருக்கிறது. இது கான்ஸ்டாண்டினோபிளுக்கு தென்மேற்கே சுமார் 500 மைல்கள் மற்றும் சிரியா அல்லது பலஸ்தீனத்துக்கு மேற்கே அதே தொலைவில் உள்ளது. இங்கே உள்ள தட்பவெப்ப நிலை எப்பொழுதுமே மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும்.
வானம் மேகமூட்டம் இல்லாததாக அமைதியானதாக இருக்கும். லூக்கா தன்னுடைய புஸ்தகமாகிய அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இந்த தீவை பற்றி குறிப்பிட்டார். 27 7 to 8 13 வசனங்கள்ல குறிப்பிட்டார். இது தீத்துவின் வசிப்பிடமாக இருந்தது. பவுல் சொன்னாரு, தீத்து 1 அதிகாரம் 5 வசனத்துல, நீ குறைவாய் இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலை விட்டு வந்தேனே என்று எழுதினார். மேலும் இந்த தீவில் இருப்பவர்களை பற்றி பவுல் என்ன சொன்னார்? 1:12 கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பரிகள் என்று அவர்களில் ஒருவனாகி அவர்கள் தீர்க்கதரிசியானவே சொல்லியிருக்கிறானே என்று குறிப்பிட்டார். தீர்க்கதரிசி பேச்சை இவர் எடுத்து குறிப்பிட்டார். அங்கு பேசப்பட்ட மொழி கிரேக்கம் என்று கருதப்படுகிறது. நிறைவாக இந்த அட்டவணையில் இருப்பது அரபியர்கள். அரபியா என்பது வடக்கே சீரியாவின் ஒரு பகுதியாலும் கிழக்கே யூப்ரடிஸ் மற்றும் பாரசீக வளைகுடாவினாலும் தெற்கே இந்திய பெருங்கடலினாலும் மேற்கே செங்கடலினாலும் சூழப்பட்டுள்ள ஒரு பெரிய தீபகற்பமாகும். இது அடிக்கடி வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்றும் இந்த நாட்டில் பல யூதர்கள் இருந்தார்கள். இங்கு பேசப்பட்ட மொழி அரபு மொழியாகும். இப்போ இதை முடிச்சிட்டோம். கொஞ்சம் கடினமான இதை கடந்து வந்துட்டோம். இப்ப பெந்தகோஸ்தே நாளில் கூடியிருந்த எருசலேமில் கூடியிருந்த மக்கள் பேசிய வித்தியாசப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை பார்க்கும்போது 20 மொழிகள். அந்த 20 மொழிகள் என்னென்னு பார்க்கும்போது பாத்திய மொழி அச்சாசிஸ் பகலவி என்று சொல்லப்பட்டது. 2 பாரசீக மொழி பெர்சிய மொழி என்று சொல்லப்படுகிறது. 3 மத்திய பாரசீக மொழி, 4 சிரியாக் மொழி, 5 எபிரேய மொழி, 6 கிரேக்கம் மற்றும் சிரியாக் மொழி கலவை, 7 லிக்கவோனியா மொழி, 8 கொயினி கிரேக்க மொழி, 9 அனட்டோலியன் மொழி, 10 கலாத்தியன் மொழி, 11 பிரிகியன் மொழி, 12 கப்பத்தோக்கியன் மொழி, 13 புதிய பிரிகியன் மொழி, 14 கோப்டிக் மொழி, 15 லத்தீன் மொழி, 16 பெர்பர் மொழி, 17 பூர்வீக பெர்பர் மொழி லிப்கோ பெர்பர், அப்புறம் 18 பியூனிக் மொழி, 19 அரமாயிக் மொழி, 20 அரபு மொழி. இந்த அரமாயிக் மொழியை தான் இயேசு பேசினார் அவர் உயிரோடு வாழ்ந்த காலத்தில். இங்கே இந்த அட்டவணையின்படி பார்க்கும்போது 18 நாடுகளிலிருந்து வந்த மக்கள் குறைந்தபட்சம் 20 வகையான மொழிகளை பேசினார்கள். இத்துடன் அந்த மொழிகளை பேசும் விதம் அந்தந்த நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் மாறுபட்டு இருக்கும். ஏற்கனவே நாம் கண்டுள்ளபடி ஒரே மொழியா இருந்தாலும் கூட அதை பேசும் விதம் ஒவ்வொரு 50 மைல்களுக்கும் மாறுபடும். இது மொழியியல் அறிஞர்கள் சொல்வது. இது வட்டார வழக்கு மொழி அல்லது பிறப்பிட மொழி என்று சொல்லப்படுகிறது. வேதாகமத்திலே ஜென்ம பாஷை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்கு கூடியிருந்தவர்கள் என்ன சொன்னாங்க? அப்படி இருக்க பேசுகிறவர்கள் எல்லாரும் கலீலியர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய பிறப்பிட மொழிகளிலே ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி என்று வினா எழுப்பதை நான் ஏற்கனவே 8ஆம் வசனத்தில் பார்த்தோம். மேலே அட்டவணைப்பட்ட 20 மொழிகள் ஒவ்வொன்றும் குறைந்தபட்சம் ஒரு 10 விதமான பிறப்பிட மொழிகள் ஜென்ம பாஷைகள் கொண்டுள்ளதாக கணக்கிட்டால் கூட, நல்லா யோசிச்சு பாருங்க, 20 மொழிகள் பேசுகிறவர்கள் இருந்தார்கள் அங்கே. இந்த ஒவ்வொரு மொழிக்கும் அந்த ஜென்ம பாஷை என்று சொல்லப்படுற பிறப்பிட மொழிகள் ஒரு 10 இருக்குன்னு வச்சுக்கணும். அது நம்ம சொல்றது ரொம்ப மினிமம் தான் கால்குலேஷன். அப்படி மினிமம் 10 வச்சுக்கிட்டாலும் இந்த 20 மொழிக்கும் 20 × 10 200 விதமான ஜென்ம பாஷைகள் இருக்கின்றன. 200 விதமான பிறப்பிட மொழிகள் பேசக்கூடியவர்கள் அங்கே கூடியிருந்தார்கள். இப்போ இந்த 200 விதமான பிறப்பிட மொழிகளில் அப்போஸ்தலர் பேசியது எந்த மொழி? இதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இது பதிலளிக்க சற்றே கடினமான வினாவாகத்தான் இருக்கிறது. ஆயினும் நாம் முயற்சி செய்வோம். இங்கு பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாகவே ஒரு மாபெரும் அற்புதம் நிகழ்த்தினார் என்று அறிவோம். நாம் இந்த காலத்துல அந்நிய பாஷை பேசுறேன்னு சொல்லியிருக்காங்களே, சங்கர பலாபலாபலான்ட்டு, அப்படி பேசலாங்க. அவர்கள் அயல் மொழிகளில் பேசுவது என்பதை நாம் அறிவுக்கேற்ற வகையில் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த ஒரு மனிதனும் ஒரு வேளையில் ஒரு மொழியை தான் பேச முடியும். ஆனால் இங்கு அப்போஸ்தலரை பற்றி அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அந்த ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரம் என்பதுதான் மிக முக்கியமானது. இதில் ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு மொழிகளிலே பேசத் தொடங்கினார்கள் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம்.
இந்த ஆவியானவர் அப்போஸ்தலருக்கு தந்தருளிய விதம் வரம் ஆவியானவர் அப்போஸ்தலருக்கு தந்தருளிய வரம் என்ன என்பதை பற்றி நாம் சரியாக புரிந்து கொண்டால் அப்போஸ்தலர் அயல்மொழியில் பேசிய விதம் பற்றி நமக்கு எவ்வித குழப்பமும் இராது. அப்போஸ்தலர் எல்லாரும் கலிலேயை சேர்ந்தவர்கள். இவர்கள் யாவருமே கல்வி அறிவில் குறைவுபட்டவர்கள். அரமாயிக் மொழி மாத்திரமே அறிந்தவர்கள். அதுவும் கலிலேயில் பேசக்கூடிய வட்டார வழக்கான கொச்சை அரமாயிக் மொழி மாத்திரமே அறிந்தவர்கள். எனவே அவர்கள் தாங்கள் அறிந்திருந்த அரமாயிக் மொழியில் தான் பேசியிருக்க வேண்டும். வேறு எந்த பாஷையும் அவங்களுக்கு பேச தெரியாது. ஆனால் அங்கு 20 வகையான மொழிகளை குறைந்தபட்சம் 200 விதங்களில் பேசக்கூடிய மக்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து கூடியிருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் அவரவர்களுடைய வட்டார வழக்கு, அதாவது பிறப்பிட மொழிகளில், ஜென்ம பாஷைகளில் அப்போஸ்தலர் பேசுவதை ஏக காலத்தில் கேட்டார்கள். அதான் அங்க நடந்தது. ஒரே வேளையில ஒருத்தர் ஹிந்தி பேசுறாருன்னா அவருக்கு ஹிந்தியில கேட்டிருக்குது, மலையாளம் பேசுறவருக்கு மலையாளத்தை கேட்டிருக்கு. இந்த மாதிரி 200 விதமான ஜென்ம பாஷைகளில், பிறப்பிட மொழிகளில் ஒரு மனிதர் ஏக காலத்தில் பேச முடியுமா? யோசிச்சு பார்ப்போம். எனவே இங்கு பரிசுத்த ஆவியானவர் அற்புதமாய் செயல்பட்டார் என்பது முழு நிச்சயமாகும். அப்போஸ்தலர்கள் அயல்மொழியில் பேசிய இந்த அற்புதத்தில் பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாடு என்ன? அப்போஸ்தலர்கள் தாங்கள் அறிந்திருந்த கலிலேய வட்டத்தில் பேசப்படும் அரமாயிக் மொழியில் தான் பேசியிருக்க வேண்டும். ஆனால் அங்கு கூடியிருந்த மக்கள் ஒவ்வொருவரும் ஒரே வேளையில் தங்கள் நாட்டின் மொழிகளில் மாத்திரமல்ல, தங்கள் வட்டார வழக்கு, அதாவது பிறப்பிட மொழியிலேயே அப்போஸ்தலர் பேசுவதை கேட்டார்கள். எனவே இங்கு பரிசுத்த செயல்பாடு, அற்புத செயல்பாடு நமக்கு நன்கு விளங்குகிறது. ஆவியானவர் குழப்பத்தை உருவாக்குவார் அல்ல. கிறிஸ்தவம் அறிவுக்கு அப்பாற்பட்ட மதம் அல்ல. அங்கு கூடியிருந்த பல்வேறு மொழிகளை பேசுபவர்களும் ஒரே வேளையில் தங்கள் வட்டார வழக்கில் புரிந்து கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் அங்கு மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளராக செயல்பட்டிருக்கிறார். இது மனிதரால் செய்யக்கூடிய விஷயம் அல்ல. ஏனெனில் எந்த ஒரு மனிதரும் ஒரு வேளையில் ஒரு மொழிக்கு மாத்திரமே மொழிபெயர்ப்பாளராக பணியாற்ற முடியும். அங்கு கூடியிருந்த பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய மக்கள் அப்போஸ்தலரின் உரையை ஒரே வேளையில் தங்கள் மொழிகளில் உணரச் செய்தல் என்பது பரிசுத்த ஆவியானவர் அங்கு நிகழ்த்தின அற்புதமாக இருக்கிறது. இதுதான் அயல்மொழியில் பேசிய விதமே தவிர இன்றைக்கு உளறி கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி அது அல்ல அயல்மொழி. இதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் நான் இவ்வளவு டீடைல்டா எடுத்திருக்கேன் இந்த பாடத்தை. அப்போஸ்தலர்கள் அயல்மொழியில் எதை பற்றி பேசினார்கள்? தேவனுடைய மகத்துவங்களை பற்றி பேசினார்கள். தேவனுடைய அற்புதமான செயல்கள் பற்றி பேசினார்கள். குறிப்பாக நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை பற்றி பேசினார்கள். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர்கள் அவர்களுக்கு தெரிந்த மொழிகளை தான் பேசினார்கள், அரமாயிக் மொழியில பேசினார்கள். ஆனால் ஒரே வேளையிலே அங்க இருந்த 200க்கும் மேற்பட்ட ஜென்ம பாஷையில் பேசுபவர்கள் தங்கள் ஜென்ம பாஷைகளில் அவர்கள் பேசுவதாக உணர்ந்து கொண்டார்கள். இதுதான் அயல்மொழி பேசப்பட்ட விதமே தவிர இன்னைக்கு பலர் உலகை கொட்டிக் கொண்டிருக்கிறார்களே அது போன்று அயல்மொழியில் பேசப்படவில்லை. ஏனென்றால் மொழி என்றால் அதற்கு முக்கியமான சில விஷயங்கள் இருக்க வேண்டும். மொழிக்கு எழுத்து இருக்க வேண்டும். அது சொந்த எழுத்தோ அல்லது பிறமொழி எழுத்தோ, எழுத்து இருக்க வேண்டும், வார்த்தை இருக்க வேண்டும், வாக்கியம் இருக்க வேண்டும், இலக்கணம் இருக்க வேண்டும், இலக்கியமும் இருக்க வேண்டும். அப்போ வார்த்தை, எழுத்து, வார்த்தை, வாக்கியம், இலக்கணம் இல்லாத ஒரு மொழி இருக்க முடியாது. இவர்கள் இந்த காலத்தில் அந்நிய பாஷை என்று உளறி கொட்டிக் கொண்டிருக்கிறார்களே, அதுக்கு என்ன எழுத்துக்கள் இருக்கிறது, என்ன இலக்கணம் இருக்கிறது, அதுக்கு அர்த்தம் இருக்குதா, ஒரு டிக்ஷனரி இருக்குதா? மொழி என்றால் என்ன என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை இது வரைக்கும். மொழியின் இலக்கணம், மொழியின் தன்மை என்ன என்பதை புரிந்து கொண்டால் இந்த உளறல்களை எல்லாம் நிறுத்தி விடுவார்கள் அவர்கள். அடுத்த 12வது வசனத்துக்கு போறோம். 12வது வசனம் பார்க்க முடியுமா? பார்க்கலாம். அப்போஸ்தலர்கள் 12ஆம் வசனம் என்ன சொல்லுது? எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். எல்லாரும் என்பது யாரை குறிக்கிறது? அப்போஸ்தலர்கள் அயல் மொழிகளில் பேசுவதை கேட்டு புரிந்து கொண்ட மக்களை குறிக்கிறது. இவர்கள் வெவ்வேறு நாடுகளில் இருந்து எருசலேமுக்கு பெந்தகோஸ்தே பண்டிகைக்காக வந்து சேர்ந்திருந்த யூத மக்கள் ஆவார்கள்.
அப்போ சில அயல்மொழியில் பேச கேட்டவர்கள் என்ன செய்தார்கள்? ஒன்னு பிரமித்தார்கள், 2 சந்தேகப்பட்டார்கள் என்று தமிழ் வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகள் இருக்கிறது. இவ்விடத்தில் ஆங்கில வேதாகமத்தில் அமேஸ் அண்ட் பெர்ப்ளெக்ஸ், திகப்படைந்து குழப்பமடைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. கிரேக்க மொழியில் இந்த இடத்துல எக்ஸிஸ்டன்டோ என்ற வார்த்தை இருக்கிறது. அதே மாதிரி டயபோரோம் என்ற வார்த்தை இருக்கிறது. இந்த 2 வார்த்தைகள் மிகச் சிறந்த மொழிபெயர்ப்பு எதிர்பார்க்கும்போது திகைத்தார்கள், அடுத்து பெர்ப்ளெக்ஸ், குழப்பம் அடைந்தார்கள் என்பதே சரியான மொழிபெயர்ப்பாகும். அப்போஸ்தலர்கள் தங்கள் தங்கள் மொழிகளில் பேசுவதை ஒரே வேளையில் கேட்டு புரிந்து கொண்ட அந்த மக்கள் பிரமிப்படைந்தார்கள் அல்லது திகைப்படைந்தார்கள். மேலும் அந்த நிகழ்வை பற்றி அவர்களுக்கு சந்தேகமும் குழப்பமும் ஏற்பட்டது. திகைப்பும் குழப்பம் அடைந்த நிலையில் அவர்கள் ஒருவர் மற்றவரை பார்த்து இது என்னமாய் முடியுமோ என்று அங்கலாய்ப்புடன் சொல்லிக் கொண்டார்கள். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். மற்றவர்கள் என்பது யாரை குறிக்கிறது? அந்த அப்போஸ்தலர் பேசுவதை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது புரிந்து கொள்ளாமல் வேடிக்கை பார்க்கக்கூடிய மற்ற மக்களை குறிக்கிறது. இவர்கள் எவ்வித நோக்கமின்றி சுற்றி திரிந்த மக்களாய் இருந்தார்கள். எந்த ஒரு கூட்டத்திலையுமே, திருவிழா கூட்டத்துல, பெரிய பெரிய கூட்டங்கள்ல ஒன்றுமே நோக்கம் இல்லாமல் சுற்றி திரிகிற மக்களும் இருப்பார்கள். இங்கே செய்யப்படும் செயல்களை தங்களுடைய சொந்த நலனுக்காக ஏளனம் செய்வது என்பது இந்த துன்மார்க்குடைய குணாதிசயங்கள் ஒன்றாகும். நமது இரட்சகரே கேலி செய்யப்பட்டார். மேலும் மற்றவர்களை ரட்சிப்புக்கு உட்படுத்த கிறிஸ்தவர்கள் செய்யும் முயற்சிகள் ஏளனத்திற்கு உட்படுகின்றன. நிதானமான கலந்துரையாடலில் ஈடுபடும் எந்த முயற்சியையும் ஏளனம் செய்தல், சபைக்கு செல்லுதல் பற்றி கேலி கிண்டல் செய்வது என்பவை மக்கள் கிறிஸ்தவராவதை தடுக்கின்றன. இவர்கள் என்ன சொன்னாங்க? மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் இருந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணிட்டு குடிச்சிட்டு உளர்றாங்கடா, இதை போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என்று சொல்லி அவர்கள் கேலி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க. பிரியமானவர்களே, இத்துடன் இன்றைக்கு நாம் இந்த வேத வகுப்பை முடிக்கின்றோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வருடத்தில் 14ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்க தொடங்குவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி சகோதரர்களே. தேவனுக்கு சதா காலம் உண்டாவதாக. அந்நியபாய் என்றால் என்ன? அதற்கு அந்த மொழியில எழுத்து இலக்கணம் எல்லாம் இருக்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் போதித்தார்கள். அவர்களுக்கு இருந்திருக்கிற சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்போது நிறைவான